ஹலோ விவாஸ், 60 வருடத்திற்கு பிறகு நாளை மிக மிக அபூர்வமான நம்முடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் தீர்த்து செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான செவ்வாய் தைப்பூசம் தான் நாளைய தினத்துல வரப்போகிறது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்று சொன்னாலேயே முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளிலேயே முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய தைப்பூசமும் இந்த வருடம் சேர்ந்து வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 60 வருடத்திற்கு பிறகு இது போன்ற ஒரு சிறப்புமிக்க நாளாக நாளைய நாளானது அமைஞ்சிருக்கு. எனவே நாளைய நாள் சரியாக 6 மணி அளவுல உங்களுடைய வீடுகள்ல ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய 5 நாணயம் மற்றும் துவரம் பருப்பு வைத்து இப்படி மட்டும் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொண்டால் போதுங்க. உங்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஏற்பட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்குவதோடு செல்வ செழிப்போடு தொழில் ரீதியாக முடக்க நிலைகள் தீர்ந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்க கொடுங்க. இது சும்மா வாய் வார்த்தைக்காக வீடியோக்காக சொல்றாங்க அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஏனென்றால் இந்த பரிகாரத்தை நாங்க மட்டும் செய்தது கிடையாதுங்க. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அவங்களுமே செய்து பார்த்து இந்த பரிகாரத்திற்கு அவ்வளவு மகிமையானது இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பரிகாரம் செய்ததற்கே எக்கச்சக்கமான நல்ல பலன்களானது நடந்து இருந்தது. அதுலயும் நாளைய தினமானது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அபூர்வமாக தைப்பூசத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாக அமைஞ்சிருப்பதன் காரணத்தால மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை உங்களுடைய வீடுகளில் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக கடன் பிரச்சனைகள் தீர்வதோடு செல்வ சேர்க்கையானது உண்டாகுங்க. வீட்டில் தேவையில்லாம வரக்கூடிய வீண் விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. நல்லபடியாக நீங்க சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான காலகட்டமாக இனி மாறப்போகிறது. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்றே பாத்தீங்கன்னா இந்த முறை தைப்பூசமானது வந்திருக்குங்க. இந்த நாள் சரியாக 6 மணி அளவுல தான் நம்முடைய வீடுகள்ல ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரியதாக இருக்கக்கூடிய துவரம் பருப்பு வைத்து தான் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ள போகிறோம். இதன் மூலமாக கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்வுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏனென்றால் ஒரு சிலருடைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில கடன் பிரச்சனையானது அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. இந்த கடன் பிரச்சனையின் மூலமாக மன ரீதியாக பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான குழப்பங்களும் தடங்கல்களும் இருந்து கொண்டே இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுடன் நீங்க காட்டுவீர்கள். அந்த ஒரு டென்ஷன் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட காட்டுவதன் மூலமாக பாத்தீங்கன்னா குடும்பத்திலையுமே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையானது இருந்து கொண்டே இருக்க கொடுங்க. இன்னும் ஒரு சிலர் எல்லாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடினமாக உழைச்சிட்டு வருவீங்க. ஆனாலுமே அப்படி உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயமானது கைக்கு வராமல் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு எல்லாம் கைக்கு அந்த பணமானது கிடைச்சா கூட அந்த பணத்தை சேர்த்து வைக்க முடியாத வகையிலையும் கடன் பிரச்சனையை அடைக்க முடியாத வகையிலையும் மேலும் மேலும் ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா செலவுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்க கொடுங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா எதிர்மறை தாக்கங்களுடைய ஆதிக்கம் அங்கு அதிகமாக இருப்பதும் செவ்வாய் பாத்தீங்கன்னா அதாவது ஜோதிட ரீதியாக கிரகங்களின் அடிப்படையில் செவ்வாயுடைய தாக்கம் உங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா குறைவாக இருப்பதன் மூலமாகவும் தான் இது போன்ற பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்வுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலேயே நாளைய நாள் பாத்தீங்கன்னா மிக அபூர்வமான நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதனால தான் நாளைய நாளை பாத்தீங்கன்னா தவற விட்டுறாதீங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி செஞ்சு பாருங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா செய்வோங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு 5 நிமிடம் நாளைய தினத்துல பாத்தீங்கன்னா ஒதுக்கி இந்த வழிபாடுகளை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக நல்ல பலன்களானது கிடைக்க கொடுங்க. ஒரு சிலருக்கு இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதாவது நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நான் எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்த கிடையாதுங்க. ஆனா கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கு, இல்ல நான் செஞ்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் நீங்களே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை செய்துட்டு வருவீங்க. அந்த அளவிற்கு இந்த வழிபாட்டுக்கு பலனானது கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க. ஒரு 5 ரூபாய் சில்லறை காசுகளை எடுத்துக்கோங்க. அதாவது 1 ரூபாய் நாணயத்தை 5 என்ற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பாக இருந்தாலும் சரிங்க, இல்லைனா கடைகளில் வாங்கிட்டு வந்து கூட இந்த துவரம் பருப்பை வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாங்க.
அதே போல் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளை உண்டு நம்ம இந்த வழிபாட்டை செய்யணும். அசைவ உணவுகளை பார்த்தீங்கன்னா தப்பி தவறி கூட நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தாங்க இருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவார். அதே போல் குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க தாங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேங்க. நான் என்னங்க பண்ணுறது, இந்த பூஜையை நான் செய்யவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களுமே தாராளமாக செய்யலாம். ஆனால் நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக, அதாவது கிழக்கு பக்கம் பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு இந்த பூஜையை நீங்கள் செய்யலாங்க. பூஜை அறைக்கு மட்டும் செல்ல வேண்டாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்யக்கூடியவங்க தனியாக எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்து வைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. சின்னதாக அகல் விளக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய 5 1 ரூபாய் காசை எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் திரி, அதே போல் நல்லெண்ணெய் இல்லைனா வந்து நெய், ஒரு தீப்பெட்டி. இந்த எல்லா பொருட்களையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்து இந்த பூஜைகளை நீங்கள் வந்து சாமி ரூம் இல்லாமல் மற்ற இடங்களில் கிழக்கு பக்கம் பார்த்தமாறு வீட்டுடைய ஹால் பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்துட்டு வரலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்க, உங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கைகளால் இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா பூஜை அறையிலேயே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்துட்டு வரலாம். தவறு எதுவும் கிடையாதுங்க. அதாவது இந்த பூஜைகளை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா எளிமைங்க இந்த பூஜையை செய்வதற்கு. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் சரியாக 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய படத்தை நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அந்த படத்திற்கு செவ்வரளி பூக்களை மாலையாக கட்டி அணிவிச்சிடுங்க. பிறகு அவருக்கு முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு எல்லோருடைய வீடுகள்லையும் இருக்கும் இல்லையா, அந்த காமாட்சி விளக்கை நீங்கள் தாராளமாக ஏற்றி வைத்துக் கொள்ளலாங்க. அது இல்லாமல் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாம்பூல தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தாம்பூல தட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து துவரம் பருப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி அப்படியே பரப்பி வச்சுடுங்க. பிறகு அந்த துவரம் பருப்புக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக அகல் விளக்க வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயத்தை போட்டுடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கை சுற்றியும் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயத்தை 4 மூலையிலையும் வச்சுடணுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விளக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரியை போட்டு நல்லெண்ணெய் இல்லைனா பசுநெய் உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க. அதை நீங்கள் ஊற்றி வைத்து அந்த தீப ஒளியையும் ஏற்றி வைத்து விடுங்க. அதாவது தீப்பெட்டியை கொண்டு அந்த தீபத்தை ஏற்றி வைத்து பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தீப ஒளியை பார்த்தவாறு உங்களுடைய மனம் குளிர கண் குளிர அந்த தீப ஒளியை பார்த்தவாறு ஓம் கந்தா போற்றி, ஓம் கடம்பா போற்றி, அதே போல ஓம் சரவணபவனே நமக, ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இவருடைய இந்த திருமந்திரத்தை மனதார உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை எளிமையாக ஓம் முருகா போற்றி இல்லைனா ஓம் சரவணபவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உச்சரித்து கொண்டே இருங்க. இந்த தீபம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரமாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுங்க. சரியாக பார்த்தீங்கன்னா நாளைய நாள் 6 மணி அளவில் தான் இந்த பூஜைகளை நம்ம செய்துட்டு வரப்போகிறோம். 6 முகங்களை கொண்டவனாகவும் 6 படை வீடுகளை கொண்டவனாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சரியாக 6 மணி அளவில் இந்த தீபங்களை ஏற்றுவது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்புங்க. நாளைய நாள் 7:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பூசம் நட்சத்திரமானது முடிவடைய போகிறது. ஸோ அதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா சரியாக 6 மணியில் தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு 6:30 மணி அளவு வரைக்குமாவது அந்த தீபத்தை அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள். பிறகு இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீரணும், உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தையும் மனதார சொல்லி வழிபாடு செய்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகி இருக்கக்கூடிய பெண்களும் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை தனியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அமர்ந்து தாராளமாக செய்யலாம். வீட்டில் வேறு யாராவது இருந்தால் அவங்களுடைய கைகளால் இப்படி இந்த பூஜையை செய்ய சொல்லுங்க. நிச்சயமாக வீடுகளில் நல்ல மாற்றங்களானது ஏற்படுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபாய் நாணயத்தை பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தட்டில் இருந்த 1 ரூபாய் நாணயம் 5 காசுகளையும் எடுத்து வீட்டுடைய பணம் சேர்த்து வைக்கக்கூடிய பூஜை அறையாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பீரோ இருக்கும் இல்லையா, பீரோ கபோர்டு பர்ஸு அது மாதிரியான இடங்கள் இருக்குல்ல, அதாவது பணம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த காசுக்களை வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு அப்படியே வச்சுருங்க. இந்த காசு இருக்க இருக்க உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ சேர்க்கையானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க. தேவையில்லாமல் வரக்கூடிய வீண் விரைய செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. பிறகு அந்த துவரம்பருப்பை ஓடக்கூடிய தண்ணீரில் விட்டுறலாம், இல்லைனா காக்கா குருவிகளுக்கு பார்த்தீங்கன்னா உணவாக போட்டுடலாங்க. இப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ சேர்க்கையானது உண்டாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.